தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி. அது 1 சாமுவேல் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் 35வது வசனம் வரையுள்ள ஆண்டவருடைய வார்த்தைகளை கேளுங்கள். 1 சாமுவேல் 25 32 முதல் 35 வசனங்கள் வரை. அப்பொழுது தாவீது அபியாயலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையிலே பழி வாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்திருந்தால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடே வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடங்கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோட போ, உன் வீட்டுக்கு போய், இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றார் என்பதே வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய அன்பின் ஆண்டவரே, அடியேனின் நாவின் சொற்களும் இந்த காலை வேளையில் உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிற எங்கள் எல்லாருடைய இதயத்தின் நினைவுகளும் தியானங்களும் ஆண்டவரின் திருமுன்னர் பிரியமுடையதாய் விளங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு சகோதர சகோதரிகள் யாவரையும் இந்த காலைதோறும் புதிது தியான வேளைக்கு அன்போடு கூட வாழ்த்தில் சொல்லி வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த நாள் உலகம் முழுவதும் அகில உலக பெண்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது, நினைவு கூறப்படுகிறது. ஆக இந்த இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேல நம்முடைய திருச்சபையின் அன்பு சகோதரிகள் அனைவருக்கும் திருச்சபையின் ஆயரம்மா, சபையினுடைய செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர்கள், திருச்சபையினுடைய ஆண்கள் ஐக்கிய சங்கம், சபையினுடைய அனைத்து ஆண்களின் சார்பிலும் இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரலையில இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் ரத்தினபுரி தூய பேதுரு ஆலயத்தின் சார்பில் இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரத்தில் திங்கட்கிழமை முதற்கொண்டு நாம் தொடர்ந்து பெண்களை குறித்து தான் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். The attitudes of women in unusual situations in the Bible. விவிலியத்தில் அசாதாரணமான சூழ்நிலைகளில் பெண்களின் அணுகுமுறை என்று சொல்லி நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் அப்படி ஒரு பெண்ணை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் சிறப்பான பங்களிப்பை கொடுத்த பல பெண்கள் உண்டு. அவர்களில ஒரு சிலரை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு 1 சாமுவேல் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தில் நமக்கு அறிமுகமாகிற அபிகாயில் என்கிற அந்த பெண்ணை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த அபிகாயில் என்கிற இந்த பெண்ணை
நாம் அறிந்து கொள்ள வேண்டுமேயானால் எந்த சூழ்நிலையிலே இந்த பெண் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறாள், அந்த பெண் செய்த செயல் என்ன, இவைகளை அறிந்து கொள்வதற்கு அதனுடைய பின்னணியும் இதற்கு முன்பு என்ன நடந்தது என்பதை நாம் கற்றுக்கொண்டு அதன் பிறகு அபிகேலை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். தாவீது ராஜா சவுலுக்கு பயந்து உயிர் தப்பி ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஒரு இடம் விட்டு மற்றொரு இடத்திற்கு இடம் பெயர்ந்து கொண்டே இருக்கிறார். தனக்கு பாதுகாப்பான இடத்தை தேடி அவர் நகர்ந்து கொண்டே செல்லுகிறார். அப்படி பாரான் வனாந்தரத்திற்கு தாவீதும் அவனோடு கூட இருந்த மக்களும் அந்த வனாந்தரத்துக்கு வருகிறார்கள். தாவீதோடு கூட ஏராளமான மக்கள் உடன் வருவதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கும்போது ஒரு செய்தியை கேள்விப்படுகிறார்கள். மாகோன் என்கிற இடத்துல இருக்கிற நாபால் என்கிற ஒரு பெரிய செல்வந்தன், அவருக்கு கர்மேல் மலையில மயிர் கத்திருக்கிற தொழில் நடக்கிற ஒரு இடம் இருக்கிறது. ஆகவே அந்த மனிதன் கர்மேலிலே இருக்கிறான். அவனுக்கு 3000 ஆடுகள் 1000 வெள்ளாடுகள் இருந்தது என்று சொல்லப்பட்டது. அவனுடைய மனைவியின் பெயர் தான் அபிகாயில். இந்த மனிதன் மிகப்பெரிய செல்வந்தனாய் இருந்தாலும் அவன் ஒரு குடிகாரனாய் இருக்கிறான். இந்த கர்மேல் மலையில இந்த நாபால் தன்னுடைய ஆட்களோடு அவருடைய தொழில்துறையில இருப்பதை தாவீது அறிந்து கொள்ளுகிறார். இடம் விட்டு இடம் பெயர்ந்து கொண்டே இருக்கும்போது உணவு தேவைக்காக நிச்சயமாக யாராகிலும் ஒருவரை சார்ந்திருக்க வேண்டும். ஏன்னா மற்றவர்களைப் போல உழைத்து சாப்பிடுகிற ஒரு சூழல் தாவீதுக்கும் அவருடைய ஆட்களுக்கும் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் உயிர் மையத்தோடு ஓடிக்கொண்டிருக்கும் போது எப்பொழுது உணவு கிடைக்கிறதோ அந்த உணவை என்ன செய்யணும், சேமித்து வைத்துக் கொண்டு செல்லுகிற இடத்துல எல்லாம் அதை என்ன செய்யணும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இஸ்ரவேலில் நம்ம எல்லாரும் அறிந்தபடி அவருடைய உணவில பதப்படுத்தப்பட்ட உணவுகள், திராட்சை வற்றல், அத்திப்பழத்தினுடைய அடை அவருடைய உணவிலே மிக முக்கியமான ஒரு பங்கை பெறும். பாலாடை கட்டி, பால், இந்த பொருட்கள் எல்லாம் அவர்களுக்கு உணவிலே மிக முக்கியமான இடம் பெற்றிருக்கும். அப்படி இந்த பாரான் வனாந்தரத்தில் தாவீது தன் நாட்களோடு இருக்கும்போது நாபால் அங்கே இருக்கிறதை அறிந்து தன்னுடைய வாலிபர்கள் 10 பேரை அழைத்து தாவீது அவர்களுக்கு எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து அனுப்புகிறார். நீங்கள் போய் நாபால் இடத்துல என் பெயரை சொல்லி முதலில் நம்முடைய சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்துங்கள். இஸ்ரவேலில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்திக்கும் போது என்ன சொல்லணும், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி வாழ்த்த வேண்டும், ஷாலோம் என்று வாழ்த்த வேண்டும். ஆக இப்பொழுது 3 வகையான வாழ்த்துக்களை தாவீது சொல்லி அனுப்புகிறான். உமக்கு சமாதானம், உம்முடைய வீட்டுக்கு சமாதானம், உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம். அந்த வாழ்த்துதலே ஒரு மனிதனை மகிழ்ச்சி படுத்துகிற விதத்துல அமைந்திருக்கும். அடுத்தது
இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோடு கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படவில்லை. அவருடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. இதற்கு முன்பு நாபாலுடைய மேய்ப்பர்களோடு தாவீதுக்கும் அவனோடு கூட இருந்த மக்களுக்கும் இருந்த உறவை சொல்லி, எப்படி நாங்கள் உங்கள் மேய்ப்பரோடு உறவை சமாதானமாய் வைத்திருந்தோம் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அது மாத்திரமல்ல, உங்கள் மேய்ப்பர்களையும் உங்கள் ஆடுகளையும் நாங்கள் என்ன செய்தோம்? பாதுகாத்து கொண்டு வந்தோம். உங்கள் ஆடுகளில ஒன்றும் என்ன செய்யல, களவு போகவே இல்லை. எங்களுடைய மந்தையை மேய்ப்பதை போலவே உங்களுடைய மந்தையும் நாங்கள் பாதுகாத்தோம். இப்படி சொல்லி, இப்போது எங்களுக்கு கொஞ்சம் தேவை இருக்கிறது. ஆகவே உங்களால என்ன முடியுமோ அதை இந்த வாலிபரிடத்திலே கொடுத்து அனுப்புங்கள் என்று ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது ஒரு மனிதனிடத்துல கேட்டு அனுப்புகிறார். ஒருவேளை ஒரு கமாண்டிங், கட்டளை இடுவது போல, அல்லது டிமாண்ட் பண்ணது போல, நீ கொடுத்துதான் ஆகணும் என்பது போல தாவீது என்ன செய்யல, கேட்கல. மிகவும் பணிவாகவும் தாழ்மையாகவும் கண்ணியமாகவும் தாவீது அந்த 10 வாலிபரிடத்திலே சொல்லி, இப்படி போய் அவரிடத்திலே சொல்லுங்கள் என்று அனுப்புகிறார். அப்படியே இந்த வாலிபர்கள் போய் கர்மேலில் இருக்கிற நாபால் இடத்திலே போய் சொல்லுகிறார்கள். அதை கேட்ட நாபால், அவனுடைய ரெஸ்பான்ஸ், பதில் எப்படி இருக்கிறது? தாவீது என்பவன் யார்? Who is David? யார் அவன்? இல்லையா? நான் அடிக்கடி பேசுகிற போது நண்பர்களோடு, சபையினுடைய இளம் மக்களோடு, சபை மக்களோடு சொல்லுவேன். இப்பொழுதும் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். வார்த்தையை பயன்படுத்துகிற போது ஜாக்கிரதையாய் பயன்படுத்த வேண்டும். இல்லையா? சொல்லாத வார்த்தைக்கு நாம் எஜமார்கள். சொல்லிய வார்த்தை நமக்கு எஜமான். நான் சொல்றது புரியுதா? சொல்லாத வார்த்தைக்கு நான் எஜமான், சொல்லிய வார்த்தைகள் எனக்கு எஜமான். ஏன்னா அந்த வார்த்தை மனிதனுடைய இதயத்தில் என்ன செய்யும்? இருந்துட்டே இருக்கும். அன்னைக்கு அப்படி என்னைய தூக்கி எறிஞ்சு பேசிட்டாங்களே, நான் என்ன பேசினேன்? அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி என்னைய அத்தனை பேத்துக்கு மத்தியில் அவமானப்படுத்திட்டாங்களே, என்னால அந்த வார்த்தைய மறக்கவே முடியல. இப்படி மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படி வந்தது உண்டு. இப்ப தாவீதை பார்த்து இந்த மனிதன் கேட்கிறார், who is David? தாவீது யாரியா? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரரை போல, சவுலை விட்டு ஓடி போனவன் யாரு? தாவீது. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயக்குதலாக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தான் என்று அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனா? எல்லாம் என்னதுயா? என்னுடைய சொத்து, என்னுடைய மக்கள், என்னுடைய உணவை, இதை எடுத்து கண்டவனுக்கு நான் கொடுக்க முடியுமா? அதான் அர்த்தம் இல்லையா? சில நேரங்கள் அப்படி நான் சொல்லுது இல்லையா, இது எங்களுக்காக கண்ட ரோட்ல போறவனுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்காக நான் வச்சிருக்கிறேன். ரொம்ப சாதாரணமாக நான் பேசுவது உண்டு. அப்படி இந்த நாபால் பேசுகிறார். இதை கேட்டுட்டு இவங்களுக்கு ஒரே ஷாக், இந்த வாலிபர்களுக்கு. அப்படி அந்த வாலிபர்கள் தங்களுடைய திரும்பி தாவீதினிடத்துல நடந்த எல்லாவற்றையும் சொல்லுகிறார்கள். இந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் போது நாபாலுடைய வேலைக்காரர்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க? இதை பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள். ஆனா என்ன செய்ய முடியாது? பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஆளு பொல்லாத மனுஷன், குடிகாரன் வேற, என்ன வேணா பண்ணிடுவான், பயந்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து தான் ஹீரோயின் என்ட்ரி ஆகுறாங்க.
அப்பொழுதுதான் அபிகையில் வருகிறாள். அபிகையில் வந்த உடனே இந்த வேலைக்காரர் எல்லாம் அபிகையில் போய் சொல்லுகிறார்கள், என்னம்மா உங்களுக்கு விஷயம் தெரியுமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாவீதுடைய வாலிபர்கள் 10 பேர் வந்தாங்க, இப்படி எல்லாம் கேட்டாங்க, ரொம்ப தாழ்மையா வாழ்த்து சொல்லி ரொம்ப பணிவா கேட்டாங்க. ஆனா நம்மாடு அவங்கள கண்ணாம்பு நான் பேசி விரட்டி விட்டுட்டாரு. அவங்க சொன்னதெல்லாம் உண்மை. வனாந்தரத்துல நாங்க இருக்கும்போது தாவீதும் அவருடைய ஆட்களும் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. நம்முடைய ஆடுகளை ஒண்ணுமே காணாம போல இவ்வளவு நன்மைகளை பெற்றிருக்கிறோம். ஆனா இந்த மனுஷன் அப்படியே வார்த்தையில நெருப்ப அள்ளி கொட்ட மாதிரி சொல்லி துரத்தி விட்டுட்டாருமா. இப்பொழுதுதான் அபிகையிலுடைய செயல்பாடு துவங்குகிறது. யார் இந்த அபிகையில்? ஒரு கொடூரமான ஒரு மனிதனுக்கு வாய்த்த அன்பான மனைவி, ஒரு குடிகார கணவனுக்கு வாய்த்த ஒரு புத்தியுள்ள ஒரு மனைவி, ஒரு தரமில்லாத மனிதனுக்கு வாய்த்த அழகான மனைவி. அபிகையில் என்றால் ஃபாதர்ஸ் ஜாய், தகப்பனுடைய மகிழ்ச்சி என்று சொல்லி அதற்கு பொருள். நீங்கள் வாசித்தால் 3வது வசனத்துல அவன் மனைவிக்கு அபிகையில் என்று பெயர். அந்த பெண் மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தார். அந்த அம்மா யாரு? மகா புத்திசாலி, கிளவர் அண்ட் பியூட்டிஃபுல், அழகானவள், அதே போல மிகவும் அறிவானவள். இப்படி ஊழியக்காரர்கள் சொன்ன உடனே அந்த அம்மானால சூழ்நிலையை உடனே புரிந்து கொள்ள முடிந்தது. தாவீது யார் என்று அபிகையில் கேள்விப்பட்டிருக்க வேண்டும். ஆகையினாலே இனி என்ன நடக்கும், என்ன நடக்க போகிறது என்பதை தன் மனதிற்குள்ள என்ன செய்கிறாள்? அறிந்து கொள்ளுகிறாள். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு இல்லையா, ப்ரெடிக்ஷன் என்று நாம் சொல்லுவோம். இனி நடக்க போகிற விஷயத்தை முன்னதாகவே கிரகித்துக் கொள்ளுகின்ற ஒரு தன்மையை தான் ஆங்கிலத்தில் ப்ரெடிக்ஷன், முன்கூட்டியே அறிகின்ற ஒரு அறிவு. ஆகவே நீ என்ன நடக்கும், என்ன நடக்க போகிறது, அந்த வாலிபர்கள் போய் தாவீதிடத்தில் சொன்னால் what would be the result, என்ன நடக்கும் என்பதை அவள் முன்னதாகவே கண்டறிந்து கொண்டு உடனே என்ன செய்கிறாள்? 18வது வசனத்துல அபிகையில் தீவிரமாய் 200 அப்பங்கள், 2 துருத்தி திராட்சை ரசம், சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகள், 5 படி வறுத்த பயிறு, வற்றலாக்கப்பட்ட திராட்சை குலை, வற்றலான 200 அத்திப்பழ அடைகளை எடுத்துக் கொள்ளுகிறாள். அங்க எல்லாம் ரெடியா இருக்கு. அத்தனையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி உடனே வேகமாய் புறப்படுகிறாள். வேலைக்காரர்கள் எல்லாத்தையும் கொடுத்து, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி என்ன செய்றேன், வந்து கொண்டே இருக்கிறேன். இந்த விஷயத்தை யாருக்கு சொல்லல? தன் கணவனாகிய நாபாலுக்கு அறிவிக்கவில்லை. இப்பொழுது ஒரு பள்ளத்தாக்கின் வழியாக, மலை பள்ளத்தாக்கின் வழியாக அபிகையில் இறங்கி வருகிறாள். அதற்கு எதிரே தாவீது வந்து கொண்டிருக்கிறார். 23வது வசனத்துல அபிகையில் தாவீதை காண்கையில், தூரத்திலிருந்து தாவீதை அவள் பார்த்துச்சா. அப்படியே இறங்கி வந்து தாவீதை பார்த்த உடனே இந்த அம்மா என்ன செய்தார்கள்? நேற்று நான் சொன்னது போல இந்த நாளில 4 சிறிய தலைப்புகளை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஒன்று, த கிரைசிஸ், நெருக்கடி. என்ன என்ன நெருக்கடி? ஒரு மிகப்பெரிய அழிவு என்ன செய்ய போகிறது, வரப்போகிறது. தன் கணவனுடைய தவறான நடத்தை, தன் கணவனுடைய தவறான பேச்சு, தன் கணவனுடைய தவறான நடைமுறை அல்லது செயல்முறை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி தனக்கும் தன் வீட்டாருக்கும் தனக்குண்டான எல்லாவற்றிற்கும் ஒரு ஆபத்து வருகிறது என்பதை அந்த பெண் என்ன செய்கிறாள்? அறிந்து கொள்கிறாள். இட் வாஸ் a time of crisis, ஒரு நெருக்கடியான ஒரு நேரம். அந்த நெருக்கடியின் மத்தியில இதை எப்படி மேற்கொள்ளுவது,
இதை எப்படி அணுகுவது என்பதை இந்த அபிகையில் அழகாக செயல்படுத்துவதை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். முதலிலே நாம் பார்த்தோம், அந்த செய்தியை உள் வாங்கி கொண்ட உடனே அவங்க வேற என்ன பதிலும் சொல்லல, உடனே அங்கே இருந்த உணவுப் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கழுதை மேலே ஏற்றி தன் வேலையாட்களை முன்னதாக அனுப்பிவிட்டு பின்னதாக அபிகையில் வருகிறாள். தாவீது இருக்கிற பகுதிக்கு வந்தவுடனே தூரத்திலிருந்து தாவீதை பார்க்கிறார். தாவீதை கண்ட மாத்திரத்தில் தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து கொள்ளுகிறாள். ஒரு மிகப்பெரிய செல்வந்தனுடைய மனைவி. தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் இப்போது தாவீது யார்? ஒரு நாடோடி. வேற ஒண்ணுமே கிடையாது அவர் கையில. He was a fugitive. அவர் ஒரு அகதி. சொந்தமா தங்குறதுக்கு இடம் கிடையாது, வீடு கிடையாது, எந்த வசதி வாய்ப்புகளும் கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு மனிதன் தான் தாவீது. ஆனால் தாவீதுக்குள்ளே பிரசன்னமாய் இருக்கிற தங்கி இருக்கிற அபிஷேகத்தையும் தாவீதின் மேலே இருக்கிற ராஜ அபிஷேகத்தையும் அபிகையினாலே உணர்ந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் முடிந்ததினாலே தாவீதை கண்ட மாத்திரத்துல முகங்குப்புற விழுந்து தாவீதை பணிந்து கொள்ளுகிறாள். பணிந்து கொண்டு என்ன நடந்தது என்பதை இப்பொழுது தாவீதுக்கு மென்மையாக அமைதலாக விளக்கி சொல்லுகிறார். என்ன நடந்துச்சு, எங்க ஆளு யாரு, எங்க ஆளு எப்படிப்பட்டவர், உங்களுக்கு தெரியாதுங்க எங்க ஆளை பத்தி என்று சொல்லி நடந்த நிகழ்ச்சிகளை தாவீதுக்கு முன்பாக வெளிப்படுத்தி ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாபால் என்றால் ஃபூல் என்று அர்த்தம். எங்க ஆள் கொஞ்சம் பைத்தியங்க, அவன் பேரும் ஃபூல், அவனுடைய செயல்பாடும் அப்படித்தான் இருக்கும். அவனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அவனும் அப்படியே இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது இல்லையா? ஒரு வீட்டுக்காரரை பத்தி இன்னொரு மனிதனிடத்துல இப்படி சொல்லலாமா? சில நேரங்கள்ல நகைச்சுவையாக நீங்க இந்த பட்டிமன்றங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க இல்லையா? எங்கம்மா உங்க வீட்டுக்காரரு? அதுவா, அங்க உட்காந்துருக்க, போய் பாருங்க. உங்க வீட்டுக்காரர் எங்க போயிருக்காரு? அதுக்கு ஆளையில இருந்துச்சு, எங்க போகுமோ யாருக்கு தெரியும். இப்படி சில நேரங்கள்ல நம்முடைய குடும்பங்கள்ல பேசுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே சூழலை மனதிலே கொண்டு அந்த ஆளுடைய இயல்பு இதுதான். அதுதான் முக்கியங்க. ஒரு ஆபத்து இருக்கிறது, அழிவு இருக்கிறது, அதை எப்படி அணுக வேண்டும் என்று இந்த அபிகையில் புரிந்து கொண்டு சொல்லுகிறான். அந்த மனுஷன் பேசுறதெல்லாம் ஒரு பேச்சா எடுத்துக்காதீங்க. அவன் எப்போது இப்படிதான் லூசு மாதிரி பேசிக்கிட்டே இருப்பான். இதுதான் அந்த டெக்ஸ்டுடைய யதார்த்தமான மொழிநடை. அவன் பேரு நாபால், லூசு, அவன் பைத்தியம் இருக்கு அவனுக்கு. அதனால அவன் பேசுறது எல்லாம் நீங்க பெரிதாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லுகிறான். உங்க வாலிபர் வந்த போது நான் அங்க இல்லை, நான் அவங்கள பார்க்கவும் இல்லை. ஒருவேளை நான் அங்க இருந்திருந்தால் இப்படி ஒரு சூழல் என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது, நடந்திருக்காது. இப்படி பேசிக்கொண்டே வந்துவிட்டு அடுத்து அபிகையில் பேசுவதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயம். அபிகையில் அறிமுகமாகும் போது அவள் புத்திசாலி, அவள் அழகானவள் என்று சொல்லுகிறோம். அதிலிருந்து இன்னொரு உயர்வு என்னவென்றால், இந்த அபிகையிலுக்குள்ள கர்த்தர் சரியான சூழலில் சரியான வார்த்தைகளை பேசுகிற ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஒரு தீர்க்கதரிசி பேசுவது போல அபிகையிலுடைய வார்த்தைகள் அமைந்திருக்கிறதை இந்த பகுதியில நாம் வாசிக்கலாம்.
28வது வசனத்துல, உமது அடியானின் பாதகத்தை மன்னியும். தன் கணவனுக்காக தாவீதிடத்துல மன்னிப்பை கேட்கிறார். அடுத்தது இந்த வசனத்தை வாசிக்கும் போது இன்னொரு பகுதி உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டும், கவனித்து கேளுங்கள். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். இது யார் சொல்ற? அபிகையில் சொல்றாங்க. இப்படி அபிகையில் சொல்லி பல ஆண்டுகள் கழித்து இதே வார்த்தையை இன்னொரு மனிதர் சொல்லுகிறார். யார் அவர்? ஆண்டவர் தான் சொல்றார். சரியா? தாவீதை பார்த்து கடவுள் சொல்லுவதாக 2 சாமுவேலின் புத்தகத்தில் நாம் அதை வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தால், தாவீதோடு கூட சர்வ வல்லமை பொருந்திய கடவுள் பேசுவதை நாம் பார்க்கலாம். 16வது வசனம், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று கர்த்தர் நாத்தானிடத்திலே சொல்லுகிறார். உடனே தாவீது பதில் சொல்லும் போது சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். 27வது வசனம், உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையில் கர்த்தராகிய நீர் உமது அடியாரின் செவிக்கு வெளிப்படுத்த நீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியனுக்கு மனதைரியம் கிடைத்தது. இப்படி கடவுள் நாத்தானிடத்தில் சொல்வதற்கு பல வருடங்களுக்கு முன்பு ஒரு சாதாரண ஒரு பெண் தாவீதை பார்த்து சொல்லுகிறாள், கர்த்தரின் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். நான் முதல்ல சொன்னேன், இப்பொழுது தாவீது எப்படி போயிட்டு இருக்கிறாரு? நாடோடியை போல ஒவ்வொரு நாள் இடம் விட்டு ஓடிக்கொண்டிருக்கிற மனிதனுக்கு இந்த அம்மா சொல்றாங்க, கர்த்தர் உங்களுக்கு நிலையான ஒரு வீட்டை அவர் கட்டுவார். நீர் ஆண்டவருடைய யுத்தத்தை நடத்துகிறவர். நீ உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிடத்துல காணப்படாதிருப்பதாக. இந்த வசனம் ஃபுல்லா நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. ரொம்ப ஆழமான வசனங்கள். காலத்தின் அருமையை கருதி ஒரு சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 30வது வசனம், கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலில் உம்மை அதிபதியாய் நியமிக்கும் போது நீர் விருதாவை ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழிவாங்கலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாக உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. ரொம்ப அழகான ஒரு ஆலோசனை சொல்றார். இஸ்ரவேல் மேல ராஜாவாய் அமர போகிறேன். இன்னும் ராஜாவா சீட்ல உட்கார்ல, அகதியாய் நாடோடியாய் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு இந்த பெண் சொல்லுகிறாள், இஸ்ரவேல்ல கடவுள் உங்களை அதிபதியாக அமர வைப்பார். அப்படி அமர வைக்கும் போது உங்களுடைய மனதுல என்ன இருக்கக்கூடாது? ஒரு கில்ட்டி கான்சியஸ் உங்களோட இருக்கக்கூடாது. ஒரு குற்ற மனசாட்சியோடு அந்த இடத்துல இருக்கக்கூடாது. என்ன குற்ற மனசாட்சி? ஐயோ, தேவையில்லாம அவனை போய் நான் கொண்டுட்டேனே, தேவையில்லாம இங்க ரத்தத்தை சிந்திச்சனே, அதெல்லாம் நான் செய்யாம இருந்திருந்தா இவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு குற்ற மனசாட்சி, ஒரு துக்கம், ஒரு மன இடுதல் உங்களுக்கு என்ன செய்யாது? இருக்காது. அதனால நாபாலை கொல்லுவதும் அழிப்பதும் ஆகிய அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்குள்ள வேணாயா, விட்டுங்க. நீங்க கடவுளுடைய கரத்தில் இருக்கீங்க. நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உங்களுடைய உயர்வு என்பது கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு உயர்வு. எவ்வளவு பெரிய ஆள் நீங்க. ஒரு சின்ன ஆளை போய் அடிச்சு உதைச்சு அவனை சாகடிச்சு வேணாயா. நீங்க ராஜாவா உட்காரும் போது இந்த குற்ற மனசாட்சிகளை குத்துயா, வேணாயா. கேட்டுக்கொண்டு அடுத்தது சொல்லுகிறாள், என் ஆண்டவனுக்கு கர்த்தர் நன்மை செய்யும் போது
உமது அடியாளை நினைப்பீராக. அவருடைய ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு டயலாக், உரையாடலும் மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்படி பேசி முடிக்கிறாள். முடித்த உடனே தாவீது அவனுடைய கோபம் அப்படியே இறங்கி போயிடுச்சு. அப்படியே ஃபியூரியஸ், கோபத்துடைய உச்சத்தில் இருந்த மனிதனுடைய கோபம் அப்படியே தணிந்து போய் மிகவும் சாஃப்டாக தாவீது இப்பொழுது பேசுவதை 25 33 முதல் நாம் வாசிக்கிறோம், 32 முதலே நாம் வாசிக்கிறோம். அவள் சொன்ன அத்தனை யோசனைகளையும் தாவீது உள்வாங்கி கொண்டு அவளுக்கு நல்ல பதிலை சொல்லுகிறார். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக, நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. உன் யோசனை ஏற்ற காலத்தில் சொல்லப்படுகிற யோசனைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் இல்லையா? சரியான நேரத்துல சரியான ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். ஆக தாவீது அப்ரிஷியேட் பண்றார். நீ சொன்ன யோசனை ஆசீர்வதிக்கப்படணும், நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. ஒருவேளை நீ வராம இருந்திருந்தா என்னுடைய செயல் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் நீ கேட்டுக்கொண்டது நிமித்தம் உன்னுடைய யோசனை, உன்னுடைய ஆலோசனைகளை நான் அப்படியே நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று தாவீது தன் மனம் மாறி அபிகையிலை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அப்படி அனுப்பி அபிகையில் தன் இடத்துக்கு போகிறாள். அவருடைய கணவன் நடந்த விஷயங்களை அடுத்த நாள் தான் மனைவி சொல்ல கேட்டு அவன் இருதயம் எப்படி போனது? கல்லாய் போனது. அவன் மரித்து போனான் என்று வாசிக்கிறான். அவன் இறந்த ஒரு செய்தி தாவீதுக்கு வந்த உடனே தாவீது ஆள் அனுப்பி அபிகையிலை வரவழைக்கிறான். அவங்க போய் சொல்றாங்க, ஏம்மா நீ தனிமையா இருக்க வேண்டாம், எங்க தாவீது ராஜா உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார், ஆகவே உன்னை அழைத்து வர சொல்லுகிறார் என்று சொன்ன உடனே அடுத்து அபிகையிலுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது? 41வது வசனத்துல அவள் எழுந்திருந்து தரை மட்டும் முகம் குனிந்து, இதோ நான் என் ஆண்டவருடைய ஊழியக்காரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள் என்றாள். தாவீதுக்கு முன்பாக அல்ல, தன்னை அழைக்க வந்த மனிதர்களுக்கு முன்பாக இந்த செய்தியை கேட்ட உடனே ஐ ஆம் அன்வொர்தி சர்வன்ட், தகுதி இல்லாத ஒரு வேலைக்காரன், தாவீதுடைய ஊழியக்காருடைய கால்களை கழுவத்தக்க ஒரு பணியாள். ஆனா எனக்கு மனைவி என்கிற அந்தஸ்தை தாவீது கொடுக்கிறார். இது எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு, இது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம். நான் ஒண்ணுமே செய்யல, சரியான நேரத்துல தாவீதுக்கு எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் தாவீதுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்த, அவ்வளவுதான். ஆனா இதை மனசில் வச்சுட்டு தாவீது என்னை மனைவியாக ஏற்றுக்கொள்வதற்கு நான் எம்மாத்திரம் என்று தன்னை தாழ்த்துவதாக இந்த பகுதியில வாசிக்கிறோம். த கிரைசிஸ், ஒரு நெருக்கடி. அந்த நெருக்கடியில அபிகாயிலின் அணுகுமுறை, அந்த அணுகுமுறையின் மூலமாய் வந்த விளைவு, அந்த விளைவின் மூலமாய் அபிகையில் பெற்றுக்கொண்ட பரிசு, ஆசீர்வாதத்தை இந்த பகுதியில வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை சூழலில் ஏற்ற நேரத்தில் சொல்லப்படுகிற சரியான ஆலோசனைகள் நம்முடைய வாழ்வின் பயணங்களில நமக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும். அப்படி ஒரு சிறந்த ஆலோசனையை அபிகைல் தன்னுடைய நாவிலிருந்து தாவீதுக்கு சொல்லுகிறாள். அது அற்புதமான ஒரு ஆலோசனையாக இருந்தது. ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தன் வாழ்க்கையில அபிகைல் பெற்றுக் கொள்ளுகிறாள். ஆகவே அம்மாவாக, மனைவியாக, பிள்ளைகளாக, மருமக்களாக பல விதங்களிலே இருந்து நல்ல ஆலோசனைகள் அன்பு சகோதரிகளிடத்திலிருந்து, பெண்களிடத்திலிருந்து வருகிற பொழுது அது நல்ல ஆலோசனையாய் இருக்கும் பட்சத்தில் சொல்லுபவர் யார் என்பதல்ல, சொல்லப்படுகிற செய்தி என்ன என்பதை உள்வாங்கிக் கொள்ளுகிற மனநிலை கணவனாக, தகப்பனாக, பிள்ளைகளாக நமக்குள்ளே வந்துவிட்டால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம்,
அந்த திருச்சபை ஆசீர்வதிக்கப்பட்ட திருச்சபை, அந்த சமூகம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சமூகம். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய், திருச்சபையாய், சமூகமாய் வாழ ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாளை தினம் மற்றும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். ஆண்டவருடைய நிறைவான கிருபை நம் அனைவரோடும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமென்.